நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பிரமாதம் இளவரசரே. நான் இந்த வாள் வீசும் வித்தையில வல்லுனர் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் என்னோட பயங்கரமான வாளை வீசி எல்லாரோட முடியையும் வெட்ட போறேன். இல்ல இளவரசரே, எப்பவும் யாருடைய முடியையும் வெட்டக்கூடாது. அது எதிரியா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி. அந்த வாளை இங்க கொடுங்க. சேவகனே, இந்த அப்படி வாங்க இளவரசரே. மந்திரியாரே, நீங்களா? உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ராத்திரி நேரத்துல நீங்க இங்க வராதீங்கன்னு. ஒருவேளை மகாராஜா நம்ம ரெண்டு பேரையும் இங்க பாத்துட்டு நம்ம மேல சந்தேகம் வந்து நம்ம ரெண்டு பேரையும்... நானும் மகாராஜாவை கொல்லதான் நினைக்கிறேன், கொல்லவும் செய்வேன். ஆனா இப்ப நான் இன்னொருத்தனை கொல்றதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யார? பண்டிதர் ராமகிருஷ்ணன. இளவரசி நம்ம கிட்ட ஒரு புதிரை கேட்டாங்கல்ல, நீங்க அதுக்கு பதில யோசிங்க. சொல்லுங்க, அது என்ன புதிர்னு? நடு இரவினில் பிறந்தவன் நான், பச்சை புல்லில் உறங்குபவன், முத்தை புல் பொலிவாய் இருப்பவன், மேகங்களின் போர்வையில் இருப்பேன். மேகங்களின் போர்வையில். இதுக்கான பதில்... அட அப்பா, நான் இதுக்கான பதில கண்டுபிடிச்சிட்டேன். சுவாமி, இதுக்கான பதில் என்ன? அது ராஜா என்ன தண்டனை வழங்குவார்னு தெரியல. எனக்கு அதான் புரியல. ஆனா இதை பத்தி சொல்லிதான் ஆகணும். நம்மளோட அறைக்கு வெளியில யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளுடைய பதில கேட்கணும்னு நினைக்கிறாங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் யார்ட்டையும் பதில சொல்லிடாதீங்க. இளவரசி அவங்க அறையில இல்ல. நான் அவங்கள கடைசியா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட தான் பார்த்தேன். அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். என்னது? இளவரசி அரசவைக்கு வரவிடாம தடுக்கிறதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான் இளவரசிய கடத்தியிருக்கான். இது மூலமா அவன் அந்த புதிருக்கான பதிலையும் தர வேண்டியது இல்லல்ல. ஆனா நீ இந்த விஷயத்த மகாராஜாவுக்கு புரியும்படி சொல்லி ஆகணும். அப்பதான் மகாராஜா அவனுக்கு மரண தண்டனையை வழங்குவாரு. என்னால் அவனை கொல்ல முடியும். புரிஞ்சுதா இல்ல புரியலையா? எடுத்துக்கோங்க. உங்களுக்காக தான் கொண்டு வர சொன்னேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? வாங்க, இத குடிச்சு பாருங்க. இந்தாங்க, குடிங்க. என்னாச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணரே? குடிங்க. பாருங்க இளவரசி அவர்களே, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது என்னன்னா, இந்த பானம் நான் வழக்கமா குடிக்கிற அளவுக்கு சிறந்த பானம் இல்ல. அதனால இன்னைக்கு இதை விட்டுறலாம், இன்னொரு நாள் குடிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு நான் அதை நிறைவேற்றாம இருப்பேனா என்ன? உங்களுக்காகவே வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வெவ்வேறு விதமான பானங்களை கொண்டு வர சொல்லியிருக்கேன். சொல்லுங்க, இதுல எதை குடிக்க விரும்புறீங்க? இல்ல, இது கூட அந்த அளவுக்கெல்லாம் மோசமானது இல்ல. நான் இதையே குடிக்கிறேன். அப்படியா? அப்ப குடிங்க. இளவரசி அவர்களே, நீங்க அந்த நிலவை பத்தின கவிதை சொல்லுங்களேன். நீங்க சொல்ல ஆவலா இருந்தீங்களே, அத நடு ராத்திரிக்கு அப்புறம் என்கிட்ட சொல்றேன்னு சொன்னீங்களே, அத நான் சொன்னேனா என்ன? எனக்கு அப்படி எதுவும் ஞாபகம் இல்லையே. நீங்க சொன்னீங்க, அதை இப்ப நீங்க மறந்துருப்பீங்க. சொல்லுங்களேன். சரி. அந்த சந்திரனின் ஒளியில் 2 காதல் பறவைகள் சந்தித்தன. அந்த காதலின் கடலில் எண்ணங்களில் தொலைந்து காதல் படகிற்குள்ளே ஒரு தனி உலகில் இருந்தன. அதனுடைய சிந்தனையில் மூழ்கி அவை ஒரு தனி உலகிலேயே இருந்தன.
நீ இருக்கியே, இப்ப வந்து இந்த தகவலை என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆ? என்னாச்சு மகாராணி? எதுவும் பிரச்சனை இல்லையே? ம்? மகாராஜா, இப்ப விஜயநகரத்தோட அழிவு உறுதியாயிடுச்சு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க மகாராணி? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. இளவரசியை கடத்திட்டாங்க மகாராஜா. என்ன? இளவரசி தேவயானியவா? ஆமா. இந்த தகவல் மகாராஜா ஜாம்வந்த் கிட்ட போச்சுன்னா அவரோட கோவத்தோட அக்னியில மொத்த விஜயநகரமும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். இளவரசிய கடத்தினது யாரு? சொல்லுங்க மகாராஜா, இளவரசியை கடத்தினது யாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களால நம்ப முடியாது. அதெல்லாம் சரி மகாராணி, பேரை சொல்லுங்க. அவங்கள கடத்திட்டு போனது யாரு? யாருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, அவங்கள கடத்திட்டு போனது யாரு? பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணரா? என்ன பண்றீங்க? பூமி, ஆகாயம், நீர், மரம், செடி எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாருக்கும் ஒவ்வொரு துளியை அர்ப்பணிச்சிடுறேன். இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும். ஏன்? ஏன்னா நான் பானம பருகிறதுக்கு முன்னாடி இயற்கைக்கு பானம அர்ப்பணிப்பேன். அதுக்கப்புறமா தான் பானத்தை குடிப்பேன். நீங்க அதுக்கு மேல சொல்லுங்களேன். காதல் ஆசைகள் நிறைஞ்சிருக்கிற அந்த படகானது அன்பெனும் அலையில மோதி காதல் கிளைகள்ல ஊஞ்சல் ஆடுது. நிலவு. நிலவுதான் அந்த காதல் இணைப்பிற்கான சாட்சி. காதல் எனும் தோட்டத்தில் இரு மனங்கள் இணைந்ததற்கான சாட்சி. அற்புதமா இருந்தது. அற்புதம், அற்புதம். இப்போ இன்னொன்னு சொல்லவா? இங்க பாருங்க. இல்ல இல்ல, போதும் போதும். அட, நீங்க என்னமோ என்கிட்ட அன்னைக்கு நிறைய பருகுபவர்னு சொன்னீங்க. நான் பானத்தை பருகிறது உண்மைதான். ஆனா இது ரொம்ப உயர்வான பானமா இருக்கிறதுனால கொஞ்சம் குடிச்சதுல எனக்கு ரொம்ப ஏறிடுச்சு. இவ்ளோ சீக்கிரமா? இப்போ நீங்க ரொம்ப குறைவான பானத்தை தான் பருகிருக்கீங்க ராமகிருஷ்ணர் அவர்களே. யாரு முதல் முறையா இந்த பானத்தை பருகுறாங்களோ அவங்களுக்கு தான் இவ்ளோ சீக்கிரம் இப்படி ஆகும். இல்ல இல்ல, நான் தினமும் பானத்தை பருகிறவன் தான். நான் இத ஒத்துக்கவே மாட்டேன். ஒருவேளை அது உண்மைனா நீங்க இத குடிச்சுதான் ஆகணும். எதை குடிக்கிறீங்க, அதையா இல்ல இதையா? சரி, ஒரு வேலை பண்ணலாம். இத குடிச்சு பாருங்க. ஐயோ வேண்டாம், போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன விட மாட்டீங்க போல இருக்கு. நான் உங்ககிட்ட விரல நீட்டினா நீங்க கழுத்தையே பிடிச்சிட்டீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் அப்படிதான். நான் எப்பவும் ரொம்ப அதிகமா தான் பண்ணுவேன். அதுவும் பானத்தை பருகுனதுக்கு அப்புறம் நான் இன்னமும் அதிகமா தான் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க. உங்களை பார்த்தல எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. அட, நீங்க எந்த இளவரசியை வேணாலும் இருந்துக்கோங்க. நானும் ஒன்றும் குறைஞ்சவன் இல்ல. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது என்னுடைய விருப்பம் இல்லாம இந்த திருமணம் நடக்கவே நடக்காது. இப்ப என்ன வெறுத்துருவா? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதை விட அதிகமா உங்க கோவம் அழகா இருக்கு. உண்மையா? அழகாவா? நீங்க இன்னும் என் கோவத்தை முழுசா பார்க்கவே இல்ல. அப்போ காட்டுங்க. பாருங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது. நான் மட்டும் என்னுடைய உண்மையான கோவத்தை வெளிப்படுத்துறேன்னா அதை பார்த்து நீங்க பயந்து போயிடுவீங்க. ரொம்ப பயந்துருவீங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பார்க்கும்போது நீங்க கோவமாவே இல்லைன்னு தோணுது. சும்மா கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு நாட்டின் இளவரசினா உங்களுக்கு எதுவும் பண்ண உரிமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அட, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு கோவம் வருது, கோவம். எல்லாரையும் உங்க அடிமை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆனா நான் உங்களுடைய அடிமையும் இல்ல, எப்பவும் அடிமையாவும் ஆக மாட்டேன்.
இப்படி வலுக்கட்டாயமா காதல் பண்ண பாக்குறீங்க? அட, உங்களுக்கு எல்லாம் காதல்னா என்னன்னு சுத்தமா தெரியல. காதல்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், இருங்க. இங்க பாருங்க. என்ன என்ன பண்றீங்க இங்க பாருங்க, ராமகிருஷ்ணரே? இதுதான் உங்களுடைய காதல். தரையில எப்படி செதறி இருக்குன்னு பாருங்க. ஆனந்தமா இருக்குல்ல? இன்னும் காட்டுறேன், இருங்க. ஏய், ஆ, ஆ. சாரதாமா, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. நீங்க இளவரசியோட சண்டை போடுறதுக்கு தான் அரண்மனைக்கு போயிருந்தீங்களா, இல்ல அவங்கள ஆசீர்வதிக்க போயிருந்தீங்களா? இளவரசி ரொம்ப அழகானவங்களா மட்டும் இல்லாம கலாச்சாரம் தெரிஞ்சவங்களாவும் இருக்காங்க. எப்படி ஆசீர்வாதம் பண்ணாம வர முடியும்? பாத்துட்டே இரு, அவங்க நல்ல ஒரு மருமகளா இருப்பாங்க. என்ன சொன்னீங்க? நல்ல மருமகளா? ஐயோ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாவும் எனக்கு ஒரு சகோதரியாவும். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இரு சகோதரிகள் மாதிரி அன்பா இருக்க போறோம். அது சரி, அவங்க ஒரு நல்ல சகோதரின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஆனா ராமா ஐயா எங்க? நீங்க அவரை ராஜமாளிகையிலேயே இளவரசி கூட விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஆமா, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் தனிமை தேவைல்ல. உங்களுக்கு இன்னும் கோவம் பார்க்கணுமா? இன்னும் கோவம் பார்க்கணுமா? இப்போ உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. வேணும்னா என் உயிரை கூட எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும். ஆனா உங்களுடைய காதலை உங்ககிட்டயே நீங்க வச்சுக்கோங்க. இப்ப நான் கிளம்புறேன். வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நெருப்பு, காப்பாத்துங்க. அட, வீரனே நில்லுங்க. எங்க போறீங்க? இளவரசியோட உயிரங்க ஆபத்துல இருக்கு. போய் அவங்கள காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. நெருப்பு இப்ப ரொம்ப தீவிரமாயிடுச்சு. அங்க போனோம்னா பஸ்மம் ஆயிடுவோம். அட, ஆனா ஐயோ, நில்லுங்க. ஐயோ, யாராவது வந்து இளவரசியை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இளவரசி அவர்களே, இளவரசி அவர்களே, இளவரசியாரே, இளவரசியாரே, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இளவரசியாரே, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இளவரசியாரே, அட, குருஜி, உங்க கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க. திறக்கவா? ஆமாமா, திறந்து பாருங்க குருஜி. இது யாரு? அடே, முட்டாளுகளா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் என்னோட முகத்தை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களேடா. என்ன பார்க்கும் போது ஏதோ வினோதமா இருக்குன்னு இந்த முகத்தோட இளவரசி முன்னாடி எப்படி போயிடுப்ப? குருஜி, உங்களுக்கு எங்களை அடிக்கணும்ல? வாங்க, அடிங்க, 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 அடிங்க.
இதெல்லாம் நாங்க வேணும்லாம் ஒண்ணும் பண்ணவே இல்ல. நாங்க உங்க நன்மைக்காக மட்டும்தான் யோசிச்சோம் குருஜி. உங்க நன்மைக்காக மட்டும்தான். நாங்க என்ன யோசிச்சோம்னா, ஒருவேளை உங்களோட முடியல நாங்க நிறைய வண்ணத்தை பூசணும் அப்படின்னா நீங்க இன்னும் ரொம்ப இளமையா தெரிவிங்கன்னு நினைச்சோம். இளமையா. ஆனா இல்ல, உங்களுக்கு நல்லது நினைச்சதுக்கு எங்களுக்கு என்ன கிடைச்சது? குருவே, குருவே, ராஜகுரு வாழ்க. சரி சரி, சொல்லு சொல்லு சொல்லு. என்ன விஷயம்? இந்த இரவு நேரத்துல வந்ததுக்கான காரணம் என்ன? மகாராஜா உங்களை இப்பவே நகரத்துக்கு வெளியே வடக்கு திசையில இருக்கிற காட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இந்த மகாராஜாவுக்கு வேற வேலையே இல்லையா? அப்படி இப்ப என்ன பிரச்சனைன்னு ராத்திரி இந்த நேரத்துக்கு வர சொல்லி இருக்காரு? இளவரசியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன? ஆமா ராஜகுருவே. எப்போ, எங்க, எப்படி, யாரு கடத்திட்டு போனது? பண்டிதர் ராமகிருஷ்ணர். பண்டிதர் ராமகிருஷ்ணரா? இளவரசியை எங்க கடத்தி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் மகாராஜா இப்போ சபையில இருக்க மத்தவங்களோட சேர்ந்து நேரடியா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. அதனால உங்களையும் வர சொல்லியிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீ என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கு? அட கடவுளே. போலாம். இளவரசியாரே, இளவரசியாரே, கண்ணை திறந்து பாருங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நீங்க ஏன் உங்க முகத்தை மூடி இருக்கீங்க? அது வந்து என்னன்னா மகாராஜா, ஒரு விஷயம் முகத்தை காட்டுறது, இன்னொரு விஷயம் முகத்தை மூடுறது. அதனால நான் இப்போ முகத்தை மூடி இருக்கேன். அதாவது நான் வந்து முகத்தை மூடுற விரதம் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி என்ன விரதத்தை கடைபிடிக்கிறேன்னு இப்படி முகத்தை மூடி வச்சிருக்கீங்க? இது வந்து அது வந்து அந்த சிவபெருமானே என் கடவுளை வந்து எனக்கு தரிசனம் தந்தாரு. அப்ப அவர் என்கிட்ட விஜயநகரத்தோட நன்மைக்காக நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னாரு. அதனால நான் இந்த விரதம் இருக்கேன். சிறப்பு, மிகச்சிறப்பு மகாராஜா. அது இருக்கட்டும், நான் கேள்விப்பட்டதுல உண்மையா? நீங்களே எங்க கூட வாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். நடந்துகிட்டே சொல்ல போறீங்களா? வாங்க வாங்க மந்திரியாரே. தண்ணி, தண்ணி, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நீங்களே பாருங்க மகாராஜா, எப்படி இந்த மாதிரி இளவரசிய மரண படுக்கையில படுக்க வச்சுட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஓட தயாரா இருக்காருன்னு பாருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அட, இது நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க மகா மந்திரியாரே? விஜயநகரத்தோட மான மரியாதைக்கு பாதிப்பு ஏற்படுற மாதிரி நான் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டேன். மந்திரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் எதுக்காக இப்படி பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா இளவரசி கேட்ட கடினமான புதிருக்கு இவருக்கு பதில் தெரியாது. அரசவையில இவர் எல்லார் முன்னாடியும் தோல்வி அடைஞ்சிருந்தாருன்னா பல வருஷமா இவர் சம்பாதிச்சு வச்சிருந்த பேரு, புகழ், மரியாதை எல்லாமே ஒரே ஒரு நொடியில மண்ணோடு மண்ணாயிடும். அப்புறம் மக்களும் இவரை மட்டும்தான் விஜயநகரத்தோட தோல்விக்கு காரணமா கருதுவாங்க. அதனாலதான் இவர் இந்த பிரச்சனையை வேரோடு அறுக்க முயற்சி பண்ணிருக்காரு. இளவரசிய கடத்திக்கிட்டு வந்து அவங்கள கொல்றதுக்கு திட்டம் தீட்டி இருக்காரு. இது போய் மகாராஜா, நான் இளவரசியெல்லாம் கடத்திக்கிட்டு வரல. அவங்க தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க ஏன் இப்படி பொய் சொல்றீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே? மகாராஜா முன்னாடி பொய் சொன்னா என்ன தண்டனைன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு குற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மகாராஜா, மகாராஜா ஜாம்பந்துக்கு விஜயநகரத்துல அவரோட மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாரு மகாராஜா. நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறீங்களா? ஏன் மேல பழிய போடுறீங்களா? ஏன் மேல? நீங்க எல்லாரும் வெக்கப்படணும். ஜாக்கிரதை. மகாராஜா முன்னாடியே நீ உன் குரலை உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கு அவ்வளவு தைரியமா? மன்னிச்சிடுங்க மகாமந்திரியாரே, உங்களுக்கு எப்படி இப்ப கோவம் வருதோ அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துருச்சு. நான் மன்னிப்பு கேட்டுக்கிற மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இவரோட குற்றம் மன்னிக்க முடியாதது மகாராஜா.
அதோட மகாராஜா ஜாமவந்தோட கோவத்துல இருந்து தப்பிக்கணும்னா இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு மரண தண்டனைய வழங்கி ஆகணும். இளவரசி தேவயானி, நீங்க இளவரசி நீங்க நல்லா இருக்கீங்களா? பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஒரு அப்பாவி. இவர் ஒன்னும் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணல. அதுக்கு மாறா அவரோட பரீட்சையை தந்துட்டு இருந்தாரு. பரீட்சையா? என்ன பரீட்சை இளவரசி? பண்டிதர் ராமகிருஷ்ணரே நீங்க உங்களுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற கெட்ட குணங்களை வர்ணிச்சீங்க. ஆனா அந்த கெட்ட குணங்கள்லாம் உண்மையாவே உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன். நீங்க உங்களுக்கு அதிகமா சோமபானம் பருகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னீங்க. அதான் உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கு நான் உங்க முன்னாடி சோமபானம்னு சொல்லி பழரசங்களை கொண்டு வந்து வச்சிருந்தேன். நீங்க அதுல ஒரு துளி குடிச்சு பார்த்திருந்தீங்கன்னா கூட அது சோமபானம் இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா நீங்க அத செய்யல. ஏன்னா நான் கொடுத்த பானத்தை சுவைக்கிறதெல்லாம் விடுங்க, அத நீங்க உங்களோட வாய்க்கிட்ட கூட கொண்டு போகல. ஆபரணத்தை நீங்க திருடுனீங்கல்ல? எப்ப நீங்க அந்த ஆபரணத்தை திருடுனீங்களோ அப்பவே எனக்கு அது தெரிஞ்சிருச்சு. நீங்க உண்மையாவே திருடனா இருந்திருந்தா எனக்கு தெரியாத மாதிரி அதை பண்ணிருப்பீங்க. அப்புறம் நீங்க என்னமோ ஒண்ணு சொன்னீங்களே, கோழை. நான் ஒரு பயங்கரமான கோழைன்னு பயப்படுவேன்னு. ஆனா என்னுடைய உயிரை நீங்க 2 முறை காப்பாத்தி நீங்க ஒரு கோழை இல்லைன்னு எனக்கு நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஒரு தைரியமான மகாவீரர்னு. சரி, இப்ப நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களை விட ஒரு நல்ல வரன் எனக்கு எங்க கிடைக்கும்? ஐயோ, நான் இங்க முன்னாடி தானே நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா இவங்க என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே. இது எப்படிப்பட்ட பரீட்சை இளவரசி? ஒருவேளை உண்மையாவே உங்களுக்கு உள்ள ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த நெருப்பால என்னோட நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா இந்த நெருப்ப பத்த வச்சதே நான் தான். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, நெருப்பு! திட்டம் போடுறதும் அதை சரியா செயல்படுத்துறதும் எனக்கு கை வந்த கலை. இந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு என்னுடைய வீரர்கள் 4 திசையிலும் தயாரா இருந்தாங்க. சிறப்பு, மிகச் சிறப்பு இளவரசியாரே. இதுவரைக்கும் நாங்க உங்க அறிவை பாராட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காரிய திறமைகளையும் நீங்க பாராட்டத்தக்கவர் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களையும் சந்தேகப்பட்டேன். இல்ல மகாராஜா, நீங்க மன்னிப்புலாம் கேட்காதீங்க. நீங்க மகாராஜா. மகாராஜா இப்படி மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அழகில்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டாகணும். என்ன மகாராணியாரே, இன்னைக்கு உங்களுடைய தவறான தகவலால நான் ஒரு பெரிய தவறு பண்ண இருந்தேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தடவை எந்த விவரமும் முழுசா தெரியாம நீங்களா ஒரு முடிவுக்கு எப்பவும் வந்துடாதீங்க. அட போங்க, போய் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சரி. என்ன மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. அப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் உங்களை நாளைக்கு சபையில சந்திக்கிறேன். அங்க நீங்க என்னுடைய புதிருக்கான பதில சொல்லுவீங்க. அப்புறம் நீங்க மட்டும் என்னுடைய எல்லா புதிருக்கும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த விஜயநகரத்துக்கிட்ட தோத்துருவேன்.
நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டு என்ன வென்றிடலாம். ஆனா நீங்க தான் என்கிட்ட நான் உங்க கூட தனிமையில கொஞ்ச நேரம் செலவழிச்சேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற பிடிவாதத்தை விட்டுருவன்னு சொன்னீங்களே. நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணரே. நாம 2 பேரும் இந்த தோட்டத்துக்கு வந்தது, 2 பேரும் ஒன்னா நேரம் செலவழிச்சது, இதெல்லாம் உண்மையா இருந்திருந்ததுன்னா நான் என்னோட வாக்க காப்பாத்திருப்பேன். ஆனா இதெல்லாம் ஒண்ணும் உண்மை இல்லையே, எல்லாம் வெறும் நாடகம் தான். உங்களை சோதிச்சு பாக்குறதுக்கான நாடகம். ஒருவேளை நீங்க இத உண்மையாக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னுடைய புதிர்களுக்கு சரியான விடைய சொல்லுங்க, அப்புறம் என்ன திருமணம் செஞ்சுக்கோங்க. நாளைக்குள்ள இவன் பதில கண்டுபிடிச்சிருவான். இளவரசியாரே, உங்களோட புத்திசாலித்தனம் மிகவும் பாராட்டுக்குரியது. ஆனா புதிருக்கான விடைய தெரிஞ்சுக்க நாளைக்கு வரைக்கும் ஏன் காத்திருக்கணும்? மகாராஜாவும் இங்கதான் இருக்காரு, மகாராணியும் இங்கதான் இருக்காங்க, அப்புறம் நானும் இங்கதான் இருக்கேன், மொத்த அரசவையும் இங்கதான் இருக்கு. அப்புறம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் மிகச்சிறந்த புத்திசாலி. அவரால் எப்ப வேணா எங்க வேணா எப்படி வேணா உங்க புதிருக்கான பதில சொல்ல முடியும். மந்திரியாரே, சரியான யோசனை. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பதில் சொல்லுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, விஜயநகரத்தோட மான மரியாதைக்கான கேள்வி இது. இந்த புதிருக்கான பதில சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க. மகாராஜா, புதிருக்கான பதில் கோபம். பண்டிதர் ராமகிருஷ்ணர் தவறான பதில சொல்லியிருக்காரு. தவறான பதில. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நம்மளுடைய விஜயநகரம் தோத்துடுச்சா? இல்ல, விஜயநகரமும் தோக்கல, மற்றும் இந்த பதிலும் தவறானது இல்ல. இதுல அதுல உனக்குள்ள இந்த உலகம் பூரா நான் வசிக்கிறேன். பணத்தால என்னுடைய சக்தி அதிகரிக்கும், ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வசிக்கிறவனா. நான் மட்டும் என் வண்ணத்தை காட்டினா ஒரு ஞானியின் புத்தி கூட எனக்கு தலை வணங்கிடும். ஆனா அன்புன்ற சக்தியால மட்டும்தான் என்ன தலை வணங்க வைக்க முடியும். இளவரசியாரே, நான் மாளிகையில உங்களை வந்து பார்க்கும்போது நான் மிகுந்த கோவத்துல இருந்தேன். ஆனா நீங்க என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க, என்னுடைய கோவம் அதிகமாயிட்டே போச்சு. நீங்க ஏன் என்ன விட மாட்டேங்கிறது தான் என்னுடைய கோவமே. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட காதலை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால என்னுடைய கோவம் எரிமலையா வெடிச்சு செதறிச்சு. நானும் கோவத்துல உங்ககிட்ட தப்பா பேசிட்டேன். பொருட்களை தூக்கி அங்கேயும் இங்கேயும் எரிய ஆரம்பிச்சா, அது மட்டும் இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீபங்களையும் நான் எட்டி உதைச்சிட்டேன். நல்ல வேளை அம்மாவோட ஆசீர்வாதத்தால நீங்களும் உங்களுடைய வீரர்களும் தயாரா இருந்தீங்க. இல்லைன்னா நான் பண்ண இந்த தப்பான காரியங்களால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் மகாராஜா முன்னாடி என்ன ஒரு குற்றவாளின்னு சொன்னப்போ நான் எப்படி இதெல்லாம் பண்ணலாம்னு மகாராஜாவுக்கு கோவம் வந்தது. அந்த கோவத்தால தான் மகாமந்திரியார் வாளோடு என்னை கொல்ல வந்தப்போ என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவர் தடுக்காம இருந்தாரு. அதே மாதிரிதான் கோவத்தால தான் மகாமந்திரியாரும் அவருடைய வாளை கையில எடுத்து என்னை கொல்ல வந்தாரு. அது மூலமா உங்களுடைய புதிரின் முதல் 2 பகுதிகள் நிறுவனமாகுது. அதாவது கோவன்றது எனக்குள்ள, இவருக்குள்ள, இந்த மொத்த உலகத்திலையும் வசிக்குது. மற்றும் கோவத்துக்கு வசப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஞானியின் புத்தி கூட பாதிப்பு அடைஞ்சிரும். இதே கோவமே பேரழிவு கூட ஏற்படுத்திடும். அதை நம்ம எல்லாருமே இப்ப நேர்லயே பார்த்தோம். கோவத்தால ஏன் மூலமா, மகாராஜா மூலமா, மகாமந்திரியார் மூலமா பேரழிவு நடக்க இருந்தது. என்னோட உயிரே போயிருக்கலாம். மற்றும் நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். இந்த கோவத்தை வெறும் அன்பால மட்டும்தான் வெல்ல முடியும். அதனால உங்களுடைய புதிருக்கான பதில் கோவம். பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண, பண்டிதர் ராமகிருஷ்ண, ஜாம்பவான் சாம்ராஜ்யத்தின் வருங்கால இளவரசர், ஜாம்பவான் சாம்ராஜ்யத்தின் வருங்கால இளவரசர், ஜாம்பவான் சாம்ராஜ்யத்தின் வருங்கால இளவரசர். எங்களை மன்னிச்சிருக்க இளவரசியே. ஆனா நீங்க இன்னொரு சின்ன புதிரை கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்கான பதில நான் சொல்ல விரும்புறேன். நானும் அந்த பதில தான் சொல்ல விரும்புறேன் தானி அவர்களே. யாரு பதில் சொல்ல விரும்பினாலும் நாளைக்கு அரசவையில் அதை சொல்லுங்க. அங்கதான் நான் என்னுடைய அடுத்த புதிரை கேட்க போறேன். எனக்கு அனுமதி வழங்குங்க மகாராஜா. அனுமதி வழங்குற இளவரசியே. நாளைக்கு சபையில சந்திப்போம். சரிதான்.
வானத்துல இருந்து விழுந்து மரத்துல மாட்டிக்கிட்டேன். நிலைமை இன்னும் அப்படியே தானே இருக்கு. இப்ப நாளைக்கு இளவரசி என்கிட்ட அடுத்த புதிரை கேட்க போறாங்க. அந்த புதிருக்கு நான் சரியான விடையை சொல்லனா விஜயநகரம் கையை விட்டு போயிடும். அதுவே நான் சொல்லிட்டா என்னுடைய கை இளவரசி கைக்குள்ள போயிடுமே. மாட்டிக்கிட்ட பாஸ்கர், நீ நல்லா மாட்டிக்கிட்ட. இளவரசியோட ஒவ்வொரு புதிருக்கான பதிலையும் இவன் சரியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை மட்டும் தடுக்கலன்னா அப்புறம் நான் விஜயநகரத்தோட சிம்மாசனத்தை மறந்துட வேண்டியதுதான். அதை ஒரு நாள் நடக்க விட மாட்டேன். ட்ரெஸ் அக்க இவ்ளோ அலங்காரங்களா? இந்த தீபாவளிக்கு இவங்க எல்லாரும் என்ன ஒண்ணு இல்லாம ஆக்க வந்திருக்காங்களா என்ன? அண்ணே, இங்க நீங்க இவ்ளோ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க செல்வம் வாங்காமலே பண்றீங்களா? வாங்காம ஏன் பண்ண போறோம்? அப்ப கொஞ்சம் இதையும் சொல்றீங்களா? இது எல்லாத்துக்கும் யார் செல்வம் தரப்போறது? பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். யார்கிட்டயும் அவர் கடன்லாம் வச்சுக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம உங்க அம்மா தான் எங்களை இங்க வர சொன்னாங்க. அவங்க வாங்கி தருவாங்க. வாங்க. சாரதாமா, இதெல்லாம் என்ன? உன் கையில எந்த கெஜனாவோட சாவி கிடைச்சிருக்கு? என் தலையில இவ்வளவு பெரிய செலவு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத வந்துட்டு உங்க காந்தா. இங்க வா, வாங்க. முதல்ல நீ இதை புரிஞ்சுக்கோ, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியவை. என்ன சொல்றாங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி செலவை பத்தில கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ உன்னோட அப்பா இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இளவரசராக போறாரு. இளவரசரா? ஒருவேளை அப்படி நடக்கலனா இந்த எல்லா செலவும் என் தலையில தானே வந்து விழும். உங்களை இங்க எந்த வேலையும் நடக்காது. நான் சொல்றது கேளுங்க. கிளம்புங்க, எல்லாரும் போங்க. எல்லாரும் இங்க இருந்து உடனே ஓடுங்க. எந்த அலங்காரமும். நில்லுங்க. நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க. போங்க. பாஸ்கர், என் செல்ல குழந்தை, நீ ஏழையா இருந்த காலெல்லாம் போயிருச்சு. இனி நீயும் பெரிய செல்வந்தர் மாதிரி யோசிக்க ஆரம்பி. இளவரசி வருவாங்க, பணமழையும் பொழிய போகுது. ஆனா நீ எந்த ஒரு இளவரசி கிட்டயும் மாட்டிக்காத. வெறும் மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சரி, நான் கிளம்புறேன். வரேன். நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலையே. ஐயோ சாரதாமா, இதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஏற்கனவே நான் ரொம்ப கவலையோட இருக்கேன். இப்ப அடுத்த 2 புதிருக்கும் விடைய சொன்னாலும் நான் மாட்டிப்பேன், சொல்லலனாலும் மாட்டிப்பேன். ஒரு பக்கம் கிணறு, இன்னொரு பக்கம் பள்ளம். என்னோட விதி ஏன்னா இப்படி இருக்குன்னே தெரியல. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. இளவரசி தேவயானி அவர்களே, என்ன இது? அழைப்பிதழ் மகாராஜா. அழைப்பிதழா? எனக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கும் நடக்க போற திருமணத்துக்கு. இவங்க என்ன சொல்றாங்க? திருமணத்துக்கா? எப்படி இருக்கு மகாராஜா? ஆனா இளவரசி தேவயானி அவர்களே, இன்னும் புதிர்கள் மிச்சம் இருக்குல்ல. ஆனா நீங்க இப்பவே அழைப்பிதழ்களை வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நம்பிக்கை தானே எல்லாமே. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்கள் என்னுடைய எல்லா புதிர்களுக்கும் சரியான பதில் சொல்லி விஜயநகரத்தையும் காப்பாத்துவாரு, என்னையும் திருமணம் செஞ்சுப்பாரு. இளவரசி தேவயானி அவர்களே, உங்களுடைய நம்பிக்கை மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுடைய அடுத்த புதிருக்கும் சரியான பதில தருவாரு, நிச்சயம் தருவாரு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நான் சொல்றது சரிதானே? எனக்கு என்னவோ இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஏதோ மாயாஜாலத்தை கத்துட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதை எல்லாரும் மேலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இளவரசி அவர்களே, புதிரை கேளுங்க.
எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்க மகாராஜா. இளவரசி ஒரு சின்ன புதிரை கேட்டாங்க இல்லையா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இன்னும் மிச்சம் இருக்கு. அந்த புதருக்கான பதில நாங்க இந்த அரசவையில சொல்ல விரும்புறோம். தனியும் மணியும் சரியா சொன்னாங்க மகாராஜா. நான் அந்த பதில கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். இப்ப எல்லாரும் முன்னாடியும் அதை நான் சொல்ல போறேன். மணி அவர்களே, இந்த கிழவன் தத்தாச்சாரியார் மட்டும் அந்த பதில சொல்லிட்டானா பெரிய தப்பாயிடும். நாம அதை நடக்க விட்டாதானே இந்த கிழமை பதில் சொல்லுவான். தனி அவர்களே, இதுக்கான பதில் என்னன்னா, என்ன பண்றீங்க தண்ணிமணி? துணியை கொடுங்க, துணியை குருஜி கொடுங்க. குருஜி, ஒருவேளை இந்த அரசவையில மட்டும் நீங்க பதில் சொல்லும் போது திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கிற உங்க முகம் தெரிஞ்சது அப்படின்னா பெரிய தப்பாயிடும். அதனால நாங்க துணியை தர மாட்டோம். எங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அமைதியா எதுவும் பேசாம அப்படியே நிக்கணும், புரியுதா? ராஜகுரு தத்தாச்சாரியரே, நீங்க ஏன் முகத்தை மறைச்சிட்டு நிக்கிறீங்க? இந்த பக்கம் திரும்பி பதில சொல்லுங்க. மகாராஜா, அது வந்து என்னன்னா, நான் ராஜகுருங்கிறதால நான் என்னோட சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது என்னோட கடமை. அதனால இந்த பதில நான் சொல்ல போறதில்ல, என் சிஷ்யர்கள் தான் சொல்ல போறாங்க. சரி விடுங்க, நீங்க 2 பேரும் பதில சொல்லுங்க. துணியை கொடுங்க, துணியை கொடுங்க, துணியை கொடுங்க, கொடுங்கடா. மகாராஜா, அந்த புதிர் என்னன்னா, நடு இரவில் நான் பிறப்பேன், அப்புறம் பச்சை புல்லு மேல நான் படுத்து தூங்குவேன், முத்து போல் எனது தோற்றம் இருக்கும், அப்புறம் மேகங்களின் பேத்தி நான். அதுக்கான பதில் முட்டை. இல்ல தனி அவர்களே, உங்களுடைய பதில் தவறானது. இளவரசி அவர்களே, சரியான பதில் என்னன்னா ஆடு. முட்டை, ஆடு, முட்டை. 2 பேரும் அமைதியா இருங்க. இளவரசி தேவயானி, உங்களுடைய புதிருக்கான பதில நான் சொல்றேன். நல்லா சிந்திச்சதுக்கு அப்புறமா நான் இதுக்கான பதில கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கான பதில் பனித்துளி. மகாராஜா எப்படி பதில சொன்னாரு? சொல்லுங்க, பதில் சரியானதா இல்ல தவறானதா? இது முற்றிலும் சரியான பதில்தான். மகாராஜா பாலகுமார், மகாராஜா பாலகுமார். அப்ப எனக்கும் வாழ்கன்னு சொல்லுங்க. நான் தான் அப்பாவுக்கு சரியான பதில சொல்லி தந்தேன். சுவாமி, என்னுடைய இந்த புதிருக்கான பாராட்டு நிச்சயமா உங்களை வந்து சேரும். சரி பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களுக்கான அடுத்த புதிர் இதுதான். தங்கத்தையும் செல்வத்தையும் விட பெரியவன் நான். தேவையானவன், அரிதானவன். ஒரு அரசரும் கூட என்னை வணங்குவார். நான் யாரென்று யோசித்துப் பார். அரிதான ஒண்ணு தங்கத்தையும் செல்வத்தையும் விட பெரியது. ஒரு அரசர் கூட வணங்கக்கூடியதுன்னா அப்படிப்பட்டது ஒரே ஒரு பொருளா மட்டும்தான் இருக்க முடியும். என்ன அது? கல்வி. அற்புதம், அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. இன்னும் ஒரே ஒரு புதிர் தான் பாக்கி. அப்புறம் உங்களுக்கும் எனக்கும் இடையிலான திருமணம் உறுதியா நடந்துரும். கண்ணா பாஸ்கர், நீ நல்லா வந்து மாட்டிக்கிட்ட. தப்பான பதில சொல்லவும் முடியாது. அதுவே சரியான பதில சொன்னா உடனே கல்யாணம் மேலும் அடிக்க ஆரம்பிச்சிடும். இளவரசி இவ்வளவு சுலபமான புதிரை கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். அவன் சுலபமா பதில சொல்லணும்னு இவங்க நினைச்சிருந்திருக்கணும். இதுதான் நடந்திருக்கு. இனி இளவரசி நினைக்கிற விஷயம் நடக்காத. இனி நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். இப்போ 5வது புதிருக்கான பதிலை இவனால கண்டிப்பா வழங்க முடியாது. எப்பவும் முடியாது.
உங்களோட முக பாவனைகளை பார்க்கும்போது நீங்க இங்க என் அப்பா கிட்ட என்ன பத்தி புகார் அளிக்க வந்திருக்கிற மாதிரி இருக்கு. மற்றும் என்னுடைய அப்பாவை பார்க்கும்போது நீங்க இதுல வெற்றி அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. போத நிறுத்த இளவரசி. உன்னோட கடமைய காதல் வீழ்த்தினதை நினைச்சு வருத்தமா இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சுலபமா பதில் சொல்லணுங்கிறதுக்காகவே நீ அவர்கிட்ட எளிமையான கேள்விய கேட்டிருக்க. அப்பா, நான் உங்களுடைய மகள். என் உடம்புக்குள்ள உங்களுடைய ரத்தம் தான் ஓடுது. எனக்கு என்னுடைய கடமையும் உங்களுடைய வார்த்தையும் தான் எல்லாத்த விட முக்கியம். அதுக்கிடையில யாராலையும் வர முடியாது. நீங்க தயவு செஞ்சு என்ன நம்புங்க அப்பா. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்ட கடினமான புதிர்களை தான் கேட்டேன். அவருக்கு இருந்த ஞானத்தால தான் அவரு சரியான பதில்களை வழங்கினாரு. நீ என்னோட நம்பிக்கைய இழந்துட்ட இளவரசி. ஞாபகம் வச்சுக்க, பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்பவும் என்னோட மருமகனாக முடியாது. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த கடைசி புதிருக்கான விடைய சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படியும் உங்க மருமகன் ஆயிடுவாரு. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மகாராஜா, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு. கடைசி புதிர கண்டிப்பா இளவரசிய கேட்கட்டும். ஆனா அது என்னன்றத நான் முடிவு பண்றேன். சாத்தியமே இல்ல. நானே உருவாக்கின புதிர்களை மட்டும் தான் நான் அந்த சபையில கேட்பேன். இளவரசி, மகாராணி சொல்றத நான் மனசார ஏத்துக்கிறேன். ஆனா அப்பா, நீங்க இவங்க இது என்னோட கட்டளை. சரி, நீங்க சொல்றதுனால நான் அதை செய்யறேன். ஆனா எனக்கு இப்பவும் முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரும் எந்த ஒரு கடினமான புதிருக்கும் பதில கொடுப்பாரு. அப்புறம் எங்க 2 பேருக்கும் கண்டிப்பா திருமணம் நடந்தே தீரும். இந்த புதிருக்கான விடையை அவரால் கண்டுபிடிக்க முடியுமா இல்ல முடியாதான்னு தெரியாது. ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மரணம் அது மட்டும் உறுதி. மகாராணியோட மனசுக்குள்ள பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதிராக சதி திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அநேகமா பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.